டிடிவி தினகரன் வெளியில வருவதற்கு அவருக்கு வழக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை மீறி வழக்கை சந்திக்கலாம் என்று அவர் தைரியமாக முடிவெடுத்தால் கூட, வெளியில வந்துட்டா கூட, தமிழ்நாட்டிலே மாற்று கூட்டணி ஒன்று உருவாகவே இல்லையே. ஒரு மக்கள் நல கூட்டணி உருவானதை போலவோ, ஒரு மாற்று சக்திகள் எல்லாம் ஒரு அணியாக திரண்டதை போலவோ அப்படி எதுவுமே உருவாகலையே. விஜய் வீட்டுக்குள்ள வந்து ஏற்கனவே குத்த வச்ச பொண்ணு, சமஞ்ச பொண்ணு வந்து தாய்மாமன் குச்சி கட்டுனது மாதிரி அவர் உட்கார்ந்தே இருக்காரு பனை விருப்பங்களால். அவர் கள அரசியலுக்கு வருவது கிடையாது. மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் புரோகிராம் மாதிரி ஒரு நாள் வெளியில வர்றாரே தவிர, தொடர்ச்சியான எந்த நிகழ்வுகளும் எந்த பிரச்சனைகளுக்கும் மக்கள் மன்றத்திற்கு நேரடியாக களத்திலே வரக்கூடிய ஒரு சூழலை இன்னும் வந்து விஜய் வந்து களத்திலே இறங்கவே இல்லை. அப்படி ஒரு சூழல் அவர் இன்னும் அவர் கனியவே இல்லை, அது வரவே இல்லை. அப்ப டிடிவி தினகரன் யாரை நம்பி வெளியில வருவாரு? ஒரு மாற்றணியை வந்து உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் வரலாம். தனித்து போட்டியிட்டால் தோல்வி உறுதி என்பது மட்டுமல்ல, வேட்பாளரே எவனும் வரமாட்டான். போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் கூட வரமாட்டான். அதனால என்டிஏ விட்டால் வேறு கதி இல்லை, தன்னை என்டிஏ விட்டு தூக்கி விடுவார்களோ என்கிற அச்சத்தில் டிடிவி தினகரன் இதை பேசி வருகிறார்.